நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. ஜெயலலிதா அம்மா உங்க பேர்ல உயில் எழுதி வச்சிருக்காங்களே, அது உண்மையா? ஆமாம். என்னென்ன சொத்துக்களை எல்லாம் உங்க பேர்ல எழுதி வச்சிருக்காங்க? பாய்ஸ் கார்டன் தான் இருக்குது என் பேரில். உங்க பேர்ல? உங்களுக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னது? ரமேஷ் அன்று வி.கே. சசிகலா. இவர் தான் அந்த ரமேஷ். இவர் தான் உங்க பேர்ல உயில் எழுதுறதா சொன்னவர். சொன்னவர் எனக்கு ஆதாரமாக அங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சவர் இவர் தாங்க. சரி, இது எழுதி வச்ச ஜெயலலிதா அம்மா தானா? எஸ். இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. யார் சொல்லணும்? நான் யாரை கேட்குறேன்னா கவர்னர் கேட்குறேன், சீஃப் செக்ரட்டரி கேட்குறேன். எங்கே வச்சு உங்களுக்கு உயில் எழுதி கொடுத்தாங்க? அவங்க சிஸ்டமேட்டிக்காக ஆஃபீஸில் வச்சு உயில் எழுதி அடையார் அண்ட் வேலைச்சர் 2 ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ எழுதுனப்போ உங்களுக்கே தெரியாது? எனக்கு தெரியாது. எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்துருப்பாங்கன்றது எனக்கு அவங்க இறந்த பிறகு தான் எனக்கே தெரியும். யார் உங்களை ப்ராங்க் பண்ணுறாங்களோ? இதில் போய் ப்ராங்க் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த சொத்தையெல்லாம் மீட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பாய்ஸ் கார்டில் உட்காந்துனா அடுத்தது கட்சியை பிடிப்பேன், அடுத்தது ஆட்சியை பிடிப்பேன். என் பெயரில் உள்ள சொத்தை நிச்சயமாக மீட்டாமல் விடமாட்டேன். தமிழகத்தில் நிச்சயமாக ஜெயலலிதாவின் வாரிசாக வலம் வருவேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதர்ஸ் நவம்பர் 7 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. இதை நான் ஏன் உங்ககிட்ட கேட்டேன் தெரியுமா? தெரியலையே. ஏன்னா நீங்கள் சொல்ல போகிற விஷயம் அப்படி. கரெக்டா? கரெக்ட். மாங்காடு சவுந்தரராஜன் அப்படிங்கிறவர் யார்? நான் ஒரு எம்ப்ளாயி, ரிட்டையர்டு எம்ப்ளாயி, ரயில்வே ரிட்டையர்டு எம்ப்ளாயி. என்னுடைய நேட்டிவ் மாங்காடு. எனக்கு வயசு சுமார் 69. சரி, இப்போ உங்களை இங்கே எதுக்கு கூப்பிட்டோம்? இங்கே ஜெயலலிதா அம்மா உயில் விஷயமா கூப்பிட்டுருக்கீங்க. அதை பற்றி பேசுவோமா? ஜெயலலிதா அம்மா உங்கள் பேரில் உயில் எழுதி வச்சிருக்காங்களே, அது உண்மையா? ஆமாம். உண்மைன்றதுனால தான் நீங்கள் தொடர்ந்து 10 வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறேன். 10 வருஷமா? எஸ். அவங்க இறந்து அவங்க ஒரு 5-6 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிய வந்தது. அதுலேருந்து போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன். இது வரலையும் யாரும் நீதி கொடுக்கவில்லை. எங்கே வச்சு உங்களுக்கு உயில் எழுதி கொடுத்தாங்க? அவங்க சிஸ்டமேட்டிக்காக ஆஃபீஸில் வச்சு உயில் எழுதி அடையார் அண்ட் வேலைச்சர் 2 ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இதுவே எப்போ தெரியும்னா, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போகும்போது அந்த ரமேஷ் என்றவர் இவங்க 2 பேர் எனக்கு சொல்லி தான் எனக்கு தெரியும். இவர் தான் அந்த ரமேஷ். இவர் தான் உங்கள் பேரில் உயில் எழுதுறதா சொன்னவர். எனக்கு ஆதாரமாக அங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சவர் இவர் தாங்க. ஜெயலலிதா அம்மா அறிமுகப்படுத்தி வச்சவர். கொஞ்சம் கீழே இறங்க லைட்டா. அறிமுகப்படுத்தி வச்சவரை இவர் தான். அந்த உயில் காப்பி இவன்ட்டு ஒன்று இருக்கும். என்னென்ன சொத்துக்களை எல்லாம் உங்கள் பேரில் எழுதி வச்சிருக்காங்க? பாய்ஸ் கார்டன் தான் இருக்குது என் பேரில். உங்கள் பேரில்? டில் டேட் ஃபைட் பண்ணிக்கிறேன். அந்த வீட்டுக்கு நீங்கள் போகலையா? அப்போ நான் ஏன் போகிறேன்? உங்கள் வீடு தானே. என் வீடு எனக்கு ரெக்கார்டே இல்லையேப்பா. ரெக்கார்டு இல்லாத நான் எப்படி இப்போ போக முடியும்? ரெக்கார்டு நீ எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் கிளைம் பண்ணுறேன். யார் எடுத்து வச்சுக்கிட்டா? கவர்னர், சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், அவங்ககிட்ட அவங்க நெருக்கத்தில் யார் யார் இருந்தாங்களோ அவங்ககிட்ட ஒரு காப்பி கொடுத்துருக்குறாங்க. மே ஜூனில் எழுதியிருக்கிறாங்க 2016. அதுக்கப்புறம் 2 மாதத்துல தான் இறந்துட்டாங்க. திடீர்னு தான் இறந்துட்டாங்க. அவங்க முன்னாடி இறப்ப தெரிஞ்சுதான் எனக்கு கூப்பிட்டு கொடுத்துருப்பாங்க. சரி, ஜெயலலிதா நேரடியாக உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்களா? நேரடியாக எனக்கு எழுதி கொடுக்கல. இது சீக்ரெட் வில்லு அப்படின்னா தெரியாம எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அது பப்ளிக் இருக்கு, இப்போ இருக்கு. அடையாறு வேலைச்சேரி. ஆனா இப்ப எழுதுனப்ப உங்களுக்கே தெரியாது? எனக்கு தெரியாது. எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்துருப்பாங்கன்றது எனக்கு அவங்க இறந்த பிறகு தான் எனக்கே தெரியும். ஏன்னா பொதுவாக இதை டிக்ளேர் பண்ண முடியாது. இப்படி நிறைய பேர் போயஸ் கார்டன்லாம் என் பேர்ல கிளம்பி வந்தா நாடு என்ன இருக்குது? அதான் எனக்கு புரியல. அது காரணம் யாரு? நீங்க தான். நான் கிடையாது. நான் அவங்கள மாதிரி ஆட்கள் தான். எங்களை மாதிரி ஆட்கள் கூட கிடையாது. இது காரணம் எவன் அது ஏவி விட்டு குளிர் காயறானோ அவன் தான். இந்த டிடி தினகரன், ஓபிஎஸ், இபிஎஸ் இவங்க நீ பேசு மக்கள் குழம்பிடும்ல. கன்ஃபியூஸ் பண்ணி விடணும். அதில் ஒரு ஆள் தான் நீங்களா? அவன் அதில் ஒரு ஆள் என்ன சேர்த்துட்டானுங்க. எனக்கு எதிர்ப்பா அவங்களுக்கு கிரியேட் பண்ணுறானுங்க. அதில் நீங்கள் மட்டும் ஒரிஜினல் ஆனாலும் நான் ஒரிஜினலாக போராடிங்கிறேன். அவங்களாம் போராடுறதில்ல, பேட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. நான் போராடுறேன். இப்போ உங்களுக்கும் நான் எல்லா டீட்டெயில் எடுத்துன்னு வந்துருக்கிறேன். இப்படி உங்களோட மொத்த சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும்? தெரியல, வேலை விஷயம் தெரியல. மக்களும் புரிஞ்சுப்பாங்க பாய்ஸ் கார்டன் என்ன வேல்யூன்னு.
ஆனால் இருக்குது என் பேரில் உயில் இருக்குன்னு தெரியுதுல்ல, உயில் அப்ப அது இருக்கு. எவ்வளவு மதிப்புன்னு தெரியணும்ல உங்களுக்கு. தெரியாதே, நான் அந்த உயில் எடுத்து இப்போ பார்க்கணும்ல. உயில் என்ன, அது எத்தனை கோடி சொத்துன்னே தெரியாம நீங்க என்ன போராடுறீங்க? எனக்கு சொத்து பிரச்சனை கிடையாது, ஆ, அவங்க டாக்குமெண்ட் தான் எனக்கு தேவை. ஆ, எனக்கு 1000 10 ரூபாய் ஏற்றி இருந்தால் விட நான் ஐ டோன்ட் கேர். ம், புரியுதுங்களா? எனக்கு அவங்க என்ன எழுதுனாங்க, எனக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்காங்க, எனக்கு என்ன வழிகாட்டுதல் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சொத்து மட்டும் இருக்காது. உனக்கு வந்து இவ்வளோ அதிகாரம் கொடுத்து நீ இந்த அக்காவுக்கு இதை கவனி, இதை பண்ணி, உன் பிள்ளைக்கு சரியில்லை, இவனுக்கு எவ்வளோ தான் கொடு அப்படின்னு சொல்ல டைரக்ஷன் கொடுத்து தான் அது பதிவு பண்ணுவாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க நான் பார்க்குறேன். இருந்தால் இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியல. தெரியல, கொடுக்க மாட்டேன்றாங்க. காப்பி கேட்கட்டா காப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆர்டி எல்லாம் போட்டு கேட்டேன், எல்லாம் போட்டேன், எல்லாம் பார்த்து யார்கிட்ட இருக்குன்னா தெரிஞ்சா? இருக்கிறதுக்கு காப்பி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அடையார் 2 வேலைச்சேரி அங்கதான் இருக்கு இப்ப அது. அங்கே ஒரிஜினல் இருக்குல்ல, ஆ, ஆ. இவங்ககிட்ட கொடுத்ததெல்லாம் காப்பி அவங்கள்ட்ட போய் கேட்க வேண்டியதானே? கேட்டேனே, ஆ. கொடுக்கலையே. உங்க பேர்ல நல்லது செய்வீங்க தான் சொத்து எழுதி வச்சிருப்பாங்க. ஆமாம், நீங்க ஒரு அந்த சொத்தையில ஆட்டையை போட்டீங்கன்னா? ஆட்டையை போட்டதுன்னா ஆட்டையை போட மாட்டேன் நம்பிக்கை தான், எல்லாம் வாழ்க்கை நம்பிக்கை தான். இல்ல எல்லாரும் மனுஷங்க தானே. எல்லாம் ஒரு மனுஷன் உங்களுக்கு பணத்தாசை வந்துருச்சுன்னா? பண ஆசை உள்ளவனா இருந்தா இந்த 10 வருஷம் நான் போராட மாட்டேன். எனக்கு அப்போ கூப்பிட்டு கேட்டாங்க பாருங்க, வித்யாசாகரா கவர்னர் உனக்கு அமௌண்ட்டு செட்டில் பண்ணுறேன் 100 கோடி தர வாங்கி ஒதுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. யார் சொன்னா? வித்யாசாகர் ராவ் கவர்னர். உங்கள்கிட்ட சொன்னாங்க? ஃபோனில் தான் எல்லாம், எல்லாமே போன்ல தான். ஃபோனில் தான், நேர்ல வந்து உங்களை நேரிட்ட வர மாட்டாங்க. வந்துருக்கிறேன். யார் உங்களை பிராங்க் பண்றாங்களோ? இன்னும் இதில் போய் என்ன ப்ராங்க் பண்ணுறது, மிமிக்ரி பண்ணி இதில் போய் ப்ராங்க் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சொத்து உங்க பேர்ல தான் இருக்குன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அந்த உயில் வெளியே வந்தால் தான் ஆதாரம். நான் இப்போ ஸ்டெப்பு 10 வருஷமாக நான் எடுத்துருக்கிறேன்ல, அந்த ஸ்டெப்பு ஒன்று நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காட்டுங்க. கேட்டு மனுவா போட்டுக்கிட்டு இருப்பீங்களோ? வில்லை டிக்ளேர் பண்ணி பப்ளிக் டிக்ளேர் பண்ண சொல்கிறேன். ம், பேர் இருந்தால் என் பேர் இருந்தால் என்கிட்ட கொடுங்க. ம், புரியுதுங்களா சொல்கிறது? முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் என் மேல் கொண்ட விசுவாசத்தின் பேரில், நம்பிக்கையின் பேரில் எழுதப்பட்ட உயில் சாசனங்களை பெற்றிட பாய்ஸ் கார்டன் என் பேரில் தான் இருக்கிறது. இது குறித்து நான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன். சாட்சியங்கள் இதில் இருக்க தொடர்ந்து கொடுத்துருக்கிறேன். 188 பக்கம் கொண்டு இதில் கொடுத்துருக்கிறேன். என் பெயரில் உள்ள சொத்தை நிச்சயமாக மீட்டாமல் விடமாட்டேன். தமிழகத்தில் நிச்சயமாக ஜெயலலிதாவின் வாரிசாக வலம் வருவேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிரட்டிட்டீங்களே. சரி, உண்மைதானப்பா. ஒரு சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் எழுதுகிறேன், ஒரு டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் எழுதுகிறேன், 4 ரிட் பெட்டிஷன் போட்டிருக்கிறேன். அப்போது எவ்வளோ பேருக்கு நான் கொடுக்குறேன். ஆனா யாரும் பதில் அனுப்ப. அதுதான் எனக்கு அப்போ என்ன ஜனநாயக நாடு. ம், உங்களுக்கு எவிடன்ஸ் கொடுக்குறேன், ஒரு லெட்டர் கொடுக்குறேன். நீங்கள் இந்த லெட்டரை எடுத்து நீங்கள் யார்கிட்ட கேள்வி கேட்க முடியும், நீங்கள் கேளுங்க. நீங்கள் பதில் சொல்கிறானுங்களா பாருங்கள். ஆதாரம் இல்லாம நான் என்னத்தை கேட்கறது? ஆதாரம் அவர் சொல்கிறாருன்னு கேளுங்க. நீங்க கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க, நான் கேட்டா எப்படி கொடுப்பாங்க? ஏங்க சரி, இதை விடுங்க. இந்த சொத்தெல்லாம் மீட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? பாய்ஸ் கார்டில் உட்காந்துனா அடுத்தது கட்சியை பிடிப்பேன், ம். அடுத்தது ஆட்சியை பிடிப்பேன். அப்ப எடப்பாடியோட நிலைமை? அவரை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. ஓபிஎஸை பற்றியோ இபிஎஸை பற்றியோ எனக்கு ஐ டோன்ட் கேர். எனக்கு தேவை மக்கள் மேலே அக்கறையோட ஊழலை ஒழித்து மக்களுக்கு ஒரு ஜனநாயக வழியில் நல்லாட்சியை கொண்டு வருவேன். இவ்வளோ ஷார்ட் பீரியட் நான் பழகிய கொஞ்சம் வருஷத்தில் எனக்கு இந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ என் மேலே உள்ள நம்பிக்கை. அது ஓகே. அந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பணத்தை சொத்து அதுதான் சொல்லுங்கன்னா, ஃபஸ்ட்டு பாய்ஸ் கார்டில் போய் உட்காருவேன். என்னோட ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரே ஒன்று தான், நான் அந்த அக்கா எனக்கு ஒன்று செய்க்கான்னு கேட்டேன். நான் ஆஃபீஸில் வந்து பிஆர்ஓ செக்ஷனில் உக்காந்தேன்னா எனக்கு ஒரு வெள்ளை கார் ஒன்று வாங்கி கொடுக்கான்னு கேட்டேன். உங்களுக்கு? ஆமாம். எதுக்கு? வந்து போகிறதுக்கு கார் ஒயிட்டில். நீ சாதாரண மாறுது கார் அது மாதிரி வாங்கி கொடுக்கான்னு சொன்னேன். அதுக்கே அவங்க என்ன சொன்னாங்க, என் தம்பி எதில் போடணும்னு எனக்கு தெரியும், நீ அதை பற்றிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி நல்ல காரையும் வாங்கி வச்சுருக்குறாங்க. அவன் சொன்னான், அந்த தம்பி ரமேஷ். கார் இப்போ எங்கே? எல்லாம் பாய்ஸ் கார்டையும் தூக்கி அடிச்சு விட்டானுங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டானுங்கன்னா அப்புறம் கார் வச்சுக்கிறாங்களா, இது பண்ணி டாக்குமெண்ட்டும் மறைக்கிறானுங்க. அப்புறம் கார் என்ன பண்ணுவாங்க? இப்போ டயரோட இருக்காது அதில்? டயரும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, நம்பரை எடுத்துகிட்டு இருப்பானுங்க. அது அவங்க என்ன கார் வாங்கினா தெரியல. நான் ஒரு இந்த கார் ஒன்று வாங்கி கொடுக்க ரொம்ப காசு ஆசைப்பட்டு கேட்டீங்க? நான் ஆசைப்பட்டு கேட்டது தான். இதில் ஃபோனில் தான் பேசுவேன். ஜெயலலிதா உங்கள்கிட்ட ஏதாவது ரகசியம் சொல்லி வச்சுருக்காங்களா? ரகசியம்ன்றது ஒன்றும் சொல்ல. எதுவும் சொல்லல. ரகசியம்ன்றது ஒன்றும் சொல்ல. ஆனால் அந்த ரகசியம் ஃபுல்லாக வில்லில் எழுதிட்டு இருக்கிறாங்க. யார் யார் உனக்கு துரோகம் பண்ணுறவனுங்க, அந்த சசிகலா குரூப்பை பற்றிலாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. தினகரன் அந்த குடும்பத்தில் சேர்க்காத பாய்ஸ் கார்டன்லையும் எழுதி வச்சுக்கிறாங்க உங்களை. ஆமாம், வில்லு கிடைச்சி அதில் எழுதிருக்கிறாங்க. அப்படி உங்களை சேர்த்தா என்ன ஆகும்? சேர்த்தா நான் துரோகி, அதுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி.
ஜெயலலிதா அம்மா உங்க கனவுல வந்து பேசுறாங்களாமே, அப்படி என்ன பேசுறாங்க? பேசுகிறாங்கன்னா தைரியமாக இரு, ம் நாடு சரி கிடையாது, நான் எவ்வளோ போராட்டங்களை சந்தித்து தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்தேன், ம் நீ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, இதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீ போராடணும், ஜெயிப்பே, கவலைப்படாத. எவ்வளோ நேரம் பேசுவாங்க? மணிக்கணக்கில் பேச மாட்டாங்க, சும்மா அப்படி வந்தாங்களே ஒரு உபதேசம் தான், இருப்பா கவலைப்படாத, எனக்கு ஒரு ஆறுதல். சரி, உங்களுக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்களாமே. ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதுதான் இவங்க தான், இதே குரூப்பு தான். என்னோட வீட்டை சுற்றி வெளியே நான் போகிற இடம்லாம் சுற்றி ம் வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்பவும் உளவாளிகள். உளவாளிகள். ம் அது வந்து காரணம் கவர்மெண்ட்டே, ம் அது இபிஎஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எம்பிஎஸ் ஸ்டாலின் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இவனுக்கு அந்த வில்லு கிடைக்கக்கூடாது. ம் அதனால தான் என் ஃபோனு வந்து அணுவாக பார்க்குறானுங்க, யாராவது உங்க உயிரை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்துடக்கூடாது. அதனால தான் இவனுக்கு வந்து பணத்தால் அடிக்கிறானுங்க. நான் நியாயத்தில் போராடி கிடக்கிறேன், உங்கள்கிட்டலாம் வந்து பேசி கிடக்கிறேன், அவங்க பணத்தை வச்சுக்கிட்டு எல்லோரும் வாயை மூடுறானுங்க. ம் இந்த கன்சூமர் கோர்ட்டில் ஏர்டெல் ஏற்று 2 கேஸை போட்டேன், காசு கொடுத்து பிளாக் பண்ணிட்டானுங்க. ஆர்டியில் போட்டு கேள்வி கேட்டு தகராறு பண்ணின்னு இருக்கிறேன். போராட்ட வாழ்க்கையாக தான் இருக்கு. போராட்ட வாழ்க்கை இருக்குது. போராட்டம் தெரியும், அவங்களுக்கு தெரியும், இவன் போராளின்னு தான் தெரியும், சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டு போராடுவேன்னு நானே நினைக்கல. அதர்ஸ் நவம்பர் 7 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.